இடைவேளைக்கு முன்பாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை நீக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் கட்டுப்படுத்துவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பூ ஆவாரம் பூவை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை அப்படியே பயன்படுத்தாமல் அதன் சாறுகளை பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தூய்மையாக நீரில் கழுவி அரைத்தெடுத்த ஆவாரம் பூ சாறு 30 மில்லி. அடுத்ததாக பாகற்காயை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக்கி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு சதையை மட்டும் அரைத்தெடுத்த சாறு 30 மில்லி. அடுத்ததாக நெல்லிக்காயை உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு நெல்லிக்கனியை மட்டும் அரைத்தெடுத்த சாறு 15 மில்லி. ஆவாரம் பூ சாறு 30 மில்லி, பாகற்காய் சாறு 30 மில்லி, நெல்லிக்கனி சாறு 15 மில்லி அளவுகளின்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை கொண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். முதலில் ஆவாரம் பூச்சாறை எடுக்க வேண்டும். அடுத்ததாக பாகற்காய் சாறு. அடுத்ததாக நெல்லிக்காய் சாறு. அத்தனை சாறுகளையும் ஒன்றாக கலக்கவும். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த சாற்றை நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோயாளிகள் கூட பருகலாம். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கூட இதை பருகினால் எதிர்காலத்தில் சர்க்கரை நோயே வராமல் தடுக்கப்படும். இந்த சாற்றை நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை காலையில் மட்டும், உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து 30 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக இன்சுலின் அளவு பராமரிக்கப்படும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட உள் உறுப்புகள் மேம்படுத்தி தலைச்சுற்றல், கிறுகிறுப்பு, உள்ளங்கால் உள்ளங்கைகளில் ஏற்படுகின்ற மதமதப்பு தன்மை இவையெல்லாம் நீங்கி உடல் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் பல அரிய நோய்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு அற்புதமான முறையில் மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். மேலும் அரிய நோய்களுக்கும் பல்வேறு வகையான மூலிகை பொருட்களை கொண்டும் மருத்துவத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் இரத்த சோகை என்ற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். நாம் இடைவேளைக்கு முன்பாக அத்திப்பழத்தை கொண்டு இரத்த சோகை என்ற நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது சருமத்தை நன்றாக பராமரிப்பதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக மனிதர்கள் அனைவருமே சருமம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு வகையான பொருட்களை உடலுக்கு தேய்த்து இந்த தோலை அழகாக்குவதற்கு தினமும் முயற்சி செய்கின்றனர். இதனால் அவர்களுக்கு ரசாயன பொருட்களை பயன்படுத்துவதனால் அவர்களுக்கு பக்க விளைவுகளும் தோலில் வறட்சி தன்மையும் ஒரு வகையான தோல் சுருக்கங்களும் ஏற்படுகின்றன. அவையெல்லாம் முற்றிலும் நீக்கி இயற்கை முறையில்
தோலில் நல்ல பராமரிப்பும் சருமத்திற்கு சிறந்த நிறத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட பழம் அத்திப்பழம். அத்திப்பழம் இரத்தத்தை விருத்தி செய்யும், இரத்த அணுக்களை அதிகரித்து கடுமையான பல்வேறு வகையான தோல் நோய்களையும் போக்கும், உடலுக்கு சிறந்த நிறத்தையும் சருமத்திற்கு ஒரு எண்ணெய் பிசுபிசுப்பையும் ஏற்படுத்தும். வறண்ட சருமத்தை அற்புதமான முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அத்திப்பழத்தில் இருப்பதால் நாம் அத்திப்பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பீட்ரூட். பீட்ரூட் இரத்த சோகையை நீக்கும். குறைந்த இரத்தம் உடையவர்கள் சருமம் வெளிரி காணப்படும். ஒரு சருமத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்காது. சரும துவாரங்கள் எல்லாம் வியர்வையால் அடைக்கப்பட்டு துர்நாற்றமும் வீசும். இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தினால் சருமத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல நிறத்தையும் தரும் என்பதால் நாம் பீட்ரூட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஆரஞ்சு பழச்சுளை. ஆரஞ்சு பழம் இரத்த சோகையை நீக்கும், உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். தினம்தோறும் ஆரஞ்சு பழத்தை நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் தோலின் நிறத்தை நன்றாக பராமரிக்கும் என்பதால் ஆரஞ்சு பழ சுளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கேரட். கேரட் கண்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். வைட்டமின் ஏ சத்து கொண்ட கேரட்டை தினமும் பயன்படுத்தினால் மலச்சிக்கல் தீர்ந்து தோலின் நிறமும் தோலின் வறட்சித்தன்மையும் போக்கும். ஒரு சில நேயர்களுக்கு உதடு சிகரெட் பிடிப்பதினால் கரிய நிறம் ஏற்படும். அவர்கள் தினம்தோறும் கேரட் துண்டை எடுத்து உதட்டில் நன்றாக தேய்த்து வந்தால் அந்த உதடு கரிய நிறம் படிப்படியாக மாறிவிடும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் கேரட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு உடல் தேற்றி, தேன் சுருக்கங்களை நீக்கி இளமையை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேன். ஆகையால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை அப்படியே பயன்படுத்தாமல் அதன் சாறுகளை பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தூய்மை செய்து அரைத்து எடுக்கப்பட்ட அத்திப்பழச்சாறு 20 மில்லி. அடுத்ததாக பீட்ரூட் சாறு 20 மில்லி. அடுத்ததாக கேரட் சாறு 20 மில்லி. அடுத்ததாக ஆரஞ்சு பழச்சாறு 20 மில்லி. அடுத்ததாக தேன் தேவையான அளவிற்கு. அத்திப்பழச்சாறு, பீட்ரூட் சாறு, கேரட் சாறு, ஆரஞ்சு பழச்சாறு மற்றும் தேன் அத்தனை பழச்சாறுகளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட சாறுகளை தோலின் நிறத்தை பராமரிப்பதற்கும் சருமத்தை பளபளப்பாக மாற்றுவதற்கும் மருந்தாக மாற்றப் போகின்றோம். முதலில் அத்திப்பழச்சாறு. அடுத்ததாக பீட்ரூட் சாறு. அடுத்ததாக கேரட் சாறு.